வேலையில் திருப்தி இல்லாத தன்மை. இது யாருக்கு வரும்? பொதுவா வேலை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 6ஆம் பாவம். இந்த 6ஆம் பாவகம் ஒரு பாவர் மட்டும் இருந்தால் ஓகே. அதுல 2-3 பாவர் சேர்ந்து முக்கூட்டு தாக்குதல் ஆகிறது, ஏற்கனவே ஒரு பாவர் இருந்து இன்னொரு பாவர் அந்த வீட்டை பாக்குறது, இதெல்லாம் தான் வேலையில சிக்கலை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அது மட்டும் இல்லாம உங்க 6ஆம் இடத்து அதிபதி ராகு கேதுவோட கிரகணம் ஆகிறது, சூரியனோட சேர்ந்து முழுசா அஸ்தமனம் ஆகி போறது, இதெல்லாம் ஒரு விதத்துல நோய் இல்லை, கடன் இல்லை, வம்பு இல்லை, வழக்கு இல்லைன்னு எடுத்தாலும் கூட நல்ல வேலையும் இல்லாம போகக்கூடிய ஒரு தன்மையாயிரும். வேலையில திருப்தி இல்லாத ஒரு தன்மையை கொடுக்கவே செஞ்சிடும். 6ஆம் அதிபதி 8-12க்கு போறது ஒரு விதத்துல விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொன்னாலும் கூட அங்க அவருக்கு சுப கிரகங்களோட தொடர்பு வேணும். இருந்தாதான் அது ஒரு விபரீதம் ராஜயோகம் எல்லாம் மாறும். என்ன இருந்தாலும் அது ராஜயோகம் வந்தாலும் கூட விபரீதம் நடக்கும். அதை மறந்துடவே கூடாது, சரிங்களா? அதே மாதிரி 6ஆம் இடத்ததிபதி வக்ரம் ஆகிறது. வக்ரமானாலும் இந்த ஒரு இரிட்டேஷன் இருந்துட்டே இருக்கும். வேலை பார்க்குற இடத்துல திருப்தி இருக்காது, அங்க போயிட்டு திரும்ப திரும்ப வேற இடத்துக்கு ஜம்ப் ஆகிட்டே இருக்கிறது, ஒரு நிரந்தரமற்ற தன்மையை கொடுக்கவே செஞ்சிடும். 6ஆம் அதிபதி வக்ரம் ஆகிறது திருப்தியற்றோ மனோநிலை வேலையில. சோ 6ஆம் இடத்ததிபதி எந்த விதத்திலையும் கிடக்கூடாது. அப்படியே கெட்டு போறாரு அப்படின்னாலும் மேற்கொண்டு சுப கிரகங்களோட பார்வை எங்கிட்டு இருந்தா அது வந்துடும். சுக்கிரனோட பார்வையோ குரு பார்வையோ ஏதாவது இருந்துடும். 6ஆம் அதிபதி ஒரு விதத்துல வலிமையா ஆகிறது, ஒரு விதத்துல குற்றம் இருந்தாலும் கூட இந்த நெகட்டிவும் இதுல சேர்ந்தே வரும். 6ஆம் அதிபதி வலு இல்லாம போனாருன்னா வேலையும் இல்லாம போகக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கவே செஞ்சிடும். சோ 6ஆம் இடத்து அதிபதி யாருடைய ஜாதகம் வக்ரமா இருக்காரோ வேலையை விடாம எப்படியாவது சஸ்டெயின் பண்றதுக்கு வழி பார்க்கணும். இது ஒரு பாயிண்ட். இன்னொன்னு, சனி ஜாதகத்துல வீக்கா இருக்கிறது. சனி வீக்காகி பகை வீட்டுல போய் உட்கார்றது, அஸ்தமனமாகி போறது, கிரகணம் ஆகிறது, இதெல்லாம் தான் வேலையில பிடிக்காத ஒரு தன்மையை கொடுக்கவே செஞ்சிடும். அதுவும் ஒரு திருப்தியற்ற மனநிலையை கொடுக்கவே செஞ்சிடும்.